வெல்கம் பேக் கைஸ். ஸோ நம்ம சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வயர்ட் இயர்ஃபோன் வந்து கவர் பண்ண போறோம். என்ன இயர்ஃபோன்னா ஒன் பிளஸோட ஒரு புது டைப் சி ஹாஃப் இன் இயர் டைப் ஸ்டைல் இயர்ஃபோன்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்ஃபோன்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த இயர்ஃபோன்ஸோட ப்ரைஸிங் வரல இது பார்த்தீங்கன்னா 1000 rupeesக்கு ஒன் பிளஸ் வெப்சைட்ல நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்பவுமே சிம்பிளான ஒரு பேக்கேஜிங் தான். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கவர்லேருந்து எடுப்போம். அண்ட் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்க மாதிரி தான் வந்து தெரியுது. சரி, ஓகே கைஸ், நான் இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ அதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வழங்கும் போல் அதோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் நமக்கு வந்து ஆப்பிளோட இயர்பாட்ஸ் வந்து இவங்க அப்படியே வந்து காப்பி பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைன் வைஸ் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா நல்லா சிம்பிளாக, நல்லா நீட்டாக, நல்லா க்ளீனாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டு இது ஒரு டைப் சி இயர்ஃபோன்ஸ்னால தான். இப்போ வர மோஸ்ட் ஆஃப் தி இயர்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து தூக்கிடுறாங்க. அதனால நமக்கு வந்து கண்டிப்பாக டைப் சி இயர்ஃபோன்ஸ் தான் இனிமேல் நமக்கு வந்து யூஸ் ஆகும். அப்புறம் ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் என்னன்னா, இதோட வயரோட திக்னஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் திக்காக வந்து கொடுத்துருக்கலாம். இது வந்து ரொம்பவுமே லூஸாக இல்லை, அதே சமயத்தில் ரொம்பவுமே திக்காக இல்லை, நமக்கு வந்து மீடியமாக வந்து இருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காக கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக லாங் டேர்ம் டியூரபிலிட்டிக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும். அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரப்பர் டிப்ஸ் வந்து கொடுக்கல. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாஃப் இன் இயர் டைப் ஸ்டைலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிட்டுன்னு வரையில் பர்சனலாக எனக்கு இதோட ஃபிட் அந்த அளவுக்கு வந்து பிடிக்கல. எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் கூட எந்த வித பிரச்சனையும் வந்து இல்லை. பட் ஆனால் ரைட் சைடு இயர் வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ண ஆரம்பிச்சா எனக்கு வந்து பர்சனலாக வந்து பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பர்சனலாக எனக்கு வந்து இந்த மாதிரி ஹாஃப் இன் இயர் டைப் டிசைன் வந்து செட் ஆகாது. பட் ஆனால் இது வந்து சப்ஜெக்டிவ் தான். உங்களுக்கு வந்து ரப்பர் டிப்ஸ் இருக்கிறதோட உங்களுக்கு இந்த ஹாஃப் இன் இயர் டைப் டிசைன் வந்து நல்லாவே செட் ஆகலாம். அதனால் நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கணும் ஃபிட்னு வரும்போது. கலர்னு வரையில் இது ஆக்சுவலி வந்து ஒரே ஒரு கலர் ஆப்ஷனில் தான் வந்து கிடைக்கும். ஒயிட் கலரில் மட்டும்தான் வந்து இருக்குது. அப்புறம் இந்த இயர்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூமுக்கு வந்து செப்பரேட்டாக டெடிகேட்டடாக ஒரு பட்டன் வந்து கொடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் தான் வந்து இருக்குது. அப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்க மைக்ரோஃபோனுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் கால்ஸ் கூட நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நான் ஒரு மைக் சாம்பிள் அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ வந்து ஒன் பிளஸோட டைப் சி இயர்ஃபோன்ஸ்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். கடைசியாக இந்த இயர்ஃபோன்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். சவுண்ட் குவாலிட்டின்னு வரையில் இந்த இயர்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14.2 mm ஒரு மேசிவான பெரிய டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 14.2 mm ஒரு பெரிய டிரைவர் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வந்து இருந்துச்சு. பொதுவாக இந்த மாதிரி ஹாஃப் இன் இயர் டைப் ஸ்டைல் இயர்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் மற்ற டோன்ஸ் இருக்குது, மிட் டோன்ஸ் அண்ட் ட்ரிபிள், அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் அளவுக்கு சூப்பராக இருக்காது. ஆனால் இந்த இயர்ஃபோன்ஸில் அப்படி இல்லை. மற்ற டோன்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா வெல் பேலன்ஸ்டாக நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, இதில் வந்து அந்த ரப்பர் டிப்ஸ் இல்லாதனால இதில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து சீல் இல்லாதனால நமக்கு வந்து பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால நமக்கு வந்து மேக்ஸிமம் வால்யூம் வந்து இந்த இயர்ஃபோன்ஸ்ல வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து தெரியும். பட் ஆனால் இது வந்து இந்த இயர்ஃபோன்ஸோட நெகட்டிவ்னு இல்லை. பொதுவாக இந்த மாதிரி ஹாஃப் இன் இயர் டைப் ஸ்டைல் இயர்ஃபோன்ஸில் இருக்க ப்ராப்ளம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் ஓவராலாக 1000 rupeesக்குள்ள ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி இந்த இயர்ஃபோன்ஸில் இருக்குன்னு நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ 1000 rupeesக்கு இந்த இயர்ஃபோன்ஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 1000 rupeesக்கு இந்த இயர்ஃபோன்ஸ் வருதுன்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஹாஃப் இன் இயர் டைப் டிசைன் செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு பெருசாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல வந்து எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. ஸோ அதனால தாராளமாக நீங்கள் இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.